அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில் ஒரு நல்ல அமல்கள் செய்வதற்காக மீண்டும் உங்களிடம் பேசுகிறேன். நல் அமல்கள் என்றால் என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா படைப்பினங்கள் அனைத்தும் மனிதனுக்காக படைத்தேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் படைப்பினங்கள் அனைத்துமே மனிதனுக்காக படைத்தேன். ஆனால் மனிதனையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்கு தவிர வேறு எதற்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். எதற்குமே கிடையாது. ஆனால் அவன்கிட்ட வணங்குறதுனால நம்ம நினைக்கிறோம் நமக்கு வியாபார ஸ்தலம் போக முடியலை, பலவிதமான எண்ணங்களை நம்ம மனதுக்குள்ளேயே போட்டுக்கிறோம். ஒரு தொழில் இருக்குது, அதை போனால் தொலைவு போயிடும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கொஞ்சமான பரக்கத்தை கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழ முயற்சி செய்யுங்க. நிறைவான வாழ்க்கை அப்படின்னா நபிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கை, சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நம்ம கையில் வரணும். அப்படின்னா நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு அப்படின்னா போதும் என்கிற மனப்பான்மை வேணும். போதும்னு எதை சொல்கிறோம்? சாப்பாடை மட்டும்தான் சொல்கிறோம். வேறு எதையாவது போதும்னு சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்? அந்த சாப்பாடுக்காகத்தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த போதுங்கிற எண்ணம் வரலை. அல்லாஹ் இன்னொரு விஷயத்தில் சொல்கிறான், ஆதமுடைய மகனுக்கு ஆறுங்கடலும் போனாலும், ஆறுங்கடலும் தங்கமாக போனாலும், எவ்வளோ வசதியாக இருந்தாலும் அவனுக்கு பத்தாதுங்கிற மனப்பான்மையில் தான் இருப்பான். ஏன் அப்படின்னா அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து அனைத்தையுமே படைத்தது அவனுக்கான்னு சொல்லிட்டான். கடலில் உள்ள மீன்கள் துவா செய்து, கடலில் உள்ள வனத்தில் உள்ள மரங்கள் துவா செய்து, அனைத்து படைப்பினங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அது எல்லாமே திக்ர் செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறார். மனிதன் தான் நன்றி கெட்டவனாக இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கும் நான் அநீதி இழைக்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டான். உங்களுக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனை நம் கைகளால் இழைத்து கொண்டதும் நம் வாய்களால் இழைத்து கொண்டதும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நாவினால் நமக்கு என்ன பாதிப்பு வரும்? அதனால் நீங்கள் நரகத்துக்கு போகிறதுக்கு பாதிப்பு. இப்போ நரகத்துக்கு போகிறதுக்கு வரைக்கும் நமக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். இந்த நாவை கட்டுப்படுத்துறதுக்கு பெரும் விஷயம். ஆனால் நம்ம கிட்ட அந்த நாவை நம்ம என்னதான் நம்ம நல்லவர்கள் நல்ல உபதேசங்கள் எடுத்து சொன்னாலும் இந்த தீனுடைய பற்று இருக்கிறவங்கள மட்டும் கேட்குறாங்க. அந்த தீன் என்ற பற்று இல்லாதவங்களுக்கு துன்யாவோட மூழ்கி போய் அவங்க கேட்கக்கூடிய செவியாற்றல் இல்லாமல் போயிடுது. அதாவது அல்லாஹ் சொல்கிறான், இறை நேசர்கள் அப்படிங்கிறவங்க நான் பார்க்கும் கண்ணாகிறேன், கேட்கும் காதாகிறேன், பேசும் வாயாகிறேன் அப்படின்னு சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி அல்லாஹ் புகழ்ந்தான்? உமர் ரலியல்லாஹுனுடைய எப்படி அல்லாஹ் புகழ்ந்தான்? உமர் வாயிலிருந்து நான் பேசுகிறேன் என்று சொன்னான். ஆனால் உமர் ரலியல்லாஹு எப்படி இருந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டுறதுக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர். அல்லாஹ்ட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூஜஹலையாவது உமர் ரலியல்லாஹு எனக்கு பக்கபலமாக கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அல்லாஹ்ட்ட கேட்டது 2 பேருமே கேட்டாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹுனுடைய அல்லாஹ் தேர்ந்தெடுத்த எதுக்காக தெரியுமா? அவங்க தூக்க ஒழுக்க முறைகள். அந்த தூங்கும் போது ஒரு அடிமை மாதிரி தூடுவாங்க. அதாவது தூங்குகிற வடிவம் மீம் அலிஃபே மீன் சொல்கிற பார்த்தீங்களா, அந்த மீம் வடிவில் தூங்குவாங்களாம். அதுவும் முகம்மதுங்கிற இதில் தான் வரும். அப்படி வளைஞ்சி கையை வலது கையை வச்சு ஒன் சைடாக படுத்து தான் தூங்குவாங்களாம். அந்த மாதிரி தூக்கத்தில் கூட அல்லாஹ் தஆலா அந்த ஒழுக்கங்கள், அதாவது எளிமையை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த எளிமை நம்மள்கிட்ட கிடையாது. நம்ம சொல்ல வந்த விஷயம், அனைத்தையும் படைத்த ரப்பு அவனுக்கு தலை வணங்குவதை தவிர வேறு நம்ம ஜெயிக்கிறடா வேறு எந்த வழியும் இல்லை. நம்ம காலையில் எந்திரிச்சு ஃபஜர் தொழுவோம். வீட்டில் உள்ளவங்கள சொல்லுங்கள், வீட்டில் உள்ள பிள்ளைங்களை மருமகளாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தன் தாய் ஃபஜர் தொழுதாதான் தன் பிள்ளைக்கு சொல்ல முடியும். அதனால் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் என்ன பேசுனாலும், அவங்க சம்பந்திகள் பேசுனாலும், உங்கள் சம்பந்திகள் பேசுனாலும், சொந்த பந்தங்கள் பேசுனாலும், ஃபஜர் தொழுகாத வீடு முசீபத்து நிறைந்த வீடு. ஒருத்தர் தொழுவாட்டி 40 வீட்டுக்கு முசீபத்து. 40 வீடுனா ஒரு 40 இல்லை, சுற்றி பக்கம் 40 வீடு, 160 வீட்டுக்கு முசீபத்து ஒரு நபர் தொழுவாட்டி. நம்ம வீட்டில் எத்தனை பேர் தொழுவாரியாக இருக்கான்னு புரிஞ்சுக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.